நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை நம்மள நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்போம். 2 மாவட்டங்களில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், ஜீப் டிரைவர், இரவு காவலர், இந்த 3 பணியிடங்களுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்குமே அவங்க தனித்தனியான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 மாவட்டங்களில் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கதா சொன்னேன் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றில் பார்த்திங்கன்னா இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷனும், அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அண்ட் ஜீப் டிரைவர் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல அந்த இரவு காவலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு இரவு காவலர் காலி பணியிடத்துக்கான நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ இதற்கான பதவி பார்த்திங்கன்னா இரவு காவலர் காலி பணியிடம் ஒரு வேகன்சி. இன சுழற்சி விவரம் பார்த்திங்கன்னா பொது போட்டி. ஸோ இதில் குறிப்பு பார்த்திங்கன்னா முன்னுரிமை விவரம் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இதுங்க படித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஊதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் 15,700, அதாவது 15,700லேருந்து 50,000 பேஸில் இந்த சேலரி பேஸ் சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது 18 வயதும் அதிகபட்ச வயது 37 வயதுக்குள்ளேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 37க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அந்த வயது வரம்பு மாறும். ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 10/1/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள் இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேருந்தும் இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் ஃபார்மட் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டிருக்கிற இரவு காவலர் பணிக்கான விண்ணப்ப படிவம் ஃபார்மட். ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக பார்த்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா. இதே போல் தான் அதே விருதுநகர் மாவட்டத்தில் இங்கே பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் டிரைவர் போஸ்ட்டுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே அவங்க அலுவலக உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட், இந்த ரெண்டுமே இந்த ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக பார்த்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா. ஸோ இது விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் இதிலே அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா. ஸோ அது இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தது விருதுநகர் மாவட்டத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இதே போல் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ராமநாதபுரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் தான் இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே அவங்க அலுவலக உதவியாளர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே உள்ளே கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே போல் இங்கே இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க நைட் வாட்ச்மேன் இரவு காவலர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டிருக்கிற இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷனும் அதுக்கான அப்ளிகேஷன் இந்த கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக பார்த்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 2 மாவட்டத்தில் போட்டிருக்கிற இந்த பேஜோட லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.